மயிலாடுதுறை நீதிமன்றம் முன்பு போலீசாரை கண்டித்து வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டு கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சங்கமித்ரன் சில மாதங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு விசாரணை முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய சங்கமித்ரன் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் சங்கமித்ரனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். இதனை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் முன்பு சங்கமித்ரன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அவருடன் சக வழக்கறிஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பாலியல் குற்றங்களிலே குற்றவாளிகளோடு தொடர்பு கொண்டு சாரா வியாபாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இரட்டை கொலை குற்றவாளிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த பாலியல் குற்றங்களுக்காக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களை சந்தித்ததுனால என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு சம்மன் போட்டு என்னை அழைத்து சென்று என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் ஒரு நீதி விசாரணை நடத்தப்படலாம். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகளில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் மாறுதட்டி சொல்லக்கூடிய இந்த மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞர் மீது இருக்கிற வழக்குகளை நீதி விசாரணை செய்யணும்.